வெல்கம் டு மை சேனல் சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அம்மா ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பும் களியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறையா போடலாம், நல்லாயிருக்கும். பூண்டு 2 கட்டியை உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி ஒரு துண்டு. இது எல்லாம் பச்சையாக போட்டு அரைக்கணும். இதோட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 6 எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை கிராம்பு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையும் போட்டிருக்கேன். மசாலா அதிகமாக சேர்த்த மாட்டேன். இது போட்டாவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே முழுசாக போடணும், அரைக்க வேண்டியதில்லை. செம டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சிக்கனோட வேகிறப்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எடுத்து சாப்பிடவே ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி பழம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். எல்லா பொடிகளை பட்டை கிராம் சோம்பு எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கணும். அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயிலே செய்யலாம், குக்கரில் வைக்க வேண்டியதில்லை. கடாயை காய் வச்சு நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். மசாலாங்க எல்லாம் நல்லெண்ணெயிலேயே ரொம்ப நல்லா வதங்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா இந்த எண்ணெயிலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். சிம்மில் வச்சு ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். நல்லா வதங்கட்டும். மசாலா வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விடலாம். நல்லா கலக்கி 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். மூடி எடுத்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கும். அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விடணும். நல்லா கலக்கி விடலாம். திரும்பவும் மூடி போட்டு 1 நிமிஷம் விடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டு சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் மசாலாவோட. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். சிக்கன் மசாலாவோடு நல்லா கலந்து வதங்கிடுச்சு. நல்லா கிளறி விடலாம். நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். தண்ணி சிக்கன் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது நாட்டுக்கோழி, அதனால் நல்லா வேகணும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வைக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். சூப்பராக வெந்துருச்சு. நான் சிக்கன் போடுறப்பயே தேங்காய் துண்டுகளையே போட்டுட்டேன். வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், தேங்காய் துண்டு எடுத்து காமிக்கிறேன். செம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றப்ப. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் ராகி மாவு எடுக்கிறேன். ரெண்டு கிளாஸ் போட்டுக்கலாம். இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் போடலாம். 2 கிளாஸ் ராகி மாவு போட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கலாம்.
கையாலேயே கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி இருக்கணும். தோசை மாவு பதத்தில் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிளறணும். இதில் கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி கிளறணும். சிம்மில் வச்சுக்கலாம். அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கலாம். கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி கிளறி விடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கிளறி விடணும். நல்லா கைவிடாமல் கிளறி விடலாம். 2 நிமிஷத்தில் கெட்டிமாயிடும். ஏற்கனவே நான் களி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நாட்டுக்கோழி குழம்புக்கும் இந்த களிக்கும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கெட்டிமாயிடுச்சு. நல்லா கலக்கி விடணும். இதை அப்படியே குக்கரில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 விசிலுக்கு விடலாம். நான் ஏற்கனவே குக்கரில் தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேன். 5 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேழ்வரகு களி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை தொட்டு மேலே தொடச்சி எடுத்துடலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கரண்டியை நனைச்சி களியை எடுத்தோமா சூப்பராக வரும். அம்மா ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.